வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம RRB aptitudeல compound interest concepts பார்க்க போறோம். So questionsக்கு போயிடலாம். So first question. At what percent per annum will rupees 3000 amounts to 3993 in 3 years if the interest is compounded annually? Okay, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 3000 rupees இருக்கு. இது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3993 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அமௌண்ட் மொத்த வேல்யூ. இப்போ இது எவ்வளோ வருது? 3093 3993 எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸில் ஆகுது. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருந்தால் இவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஆல்சோ லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபார்முலா பேசிஸ் போகிறது தான் பெஸ்ட், லாஜிக் பேசிஸை விட. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + r/100 ஹோல் பவர் n, அதாவது டைம். ஓகே, அமௌண்ட் அப்படிங்கிறது 3993, பிரின்சிபல் வந்து 3000. ஓகே, ஸோ 1 + r அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ r/100 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ். ஓகே, இப்போ 3993 by 3000 which is equal to 1 + r/100 whole cube. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக உங்களுக்கு கேன்சல் ஆகி உங்களுக்கு கியூப் வேல்யூ வர மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ இதை நான் 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 3000 டைம்ஸ் வரும். இது 3 1 3 3 1. அப்போது இந்த இடத்துல 1331 1000 which is equal to 1 + r/100 whole cube. இதை நான் எப்படி எழுதணும்னா, இதை நான் எப்படி எழுதலாம், 11/10 whole cube which is equal to 1 + r/100 whole cube. இப்போ இந்த இடத்துல நான் கியூப் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கியூப் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதாவது இப்போ இந்த 3 அந்த சைட் போகும்போது 1/3 ஆகும் இல்லையா, அந்த ரேடிக்கல் சிம்பிளில். அப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 + r/100 which is equal to 11/10 கிடைக்கும். அப்போ r/100 which is equal to 11/10 - 1. ஓகே, ஸோ r/100 is equal to 11/10 - 1. அப்போ r/100 is equal to 11 - 10/10. ஓகே, ஸோ r/100 is equal to 1/10. ஸோ r is equal to 100/10 which is 10%. ஆறுங்கிறது உங்களுக்கு 10%. அது எங்கே இருக்குது? which is nothing but option B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 12th செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் மணி ஃபார் 2 years at 4% per annum is 80 rupees, what is the sum? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபார்முலா பேசிஸ்லையும் போகலாம், லாஜிக் பேசிஸ்லையும் போகலாம். இப்போ நம்ம ஃபார்முலா பேசிஸில் பார்ப்போம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80 rupees. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 years. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 4%. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பிரின்சிபல் எவ்வளோ வேல்யூ. இப்போ இது வந்து ஃபார்முலா பேசிஸ்லாம் நம்ம போக முடியும். ஸோ ஃபார்முலா பேசிஸ், பட் ரிமெம்பர் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா 2 yearsக்கு மட்டும் தான். 3 yearsக்கு வரும்பொழுது நான் சொல்கிறேன். அப்போ CI - SI which is equal to P multiplied with r/100 whole square. CI - SI ங்கிறது 80 rupees. பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4/100 whole square. அப்போ 80 is equal to P multiplied by 4/100 into 4/100. ஓகே, ஸோ இந்த இடத்துல எப்படி கேன்சல் பண்ணலாம், 20 times. நான் ஏன் இப்படி ஸ்ட்ரைட்டாக கேன்சல் பண்ணுறேன்னா, எப்படியுமே உங்களுக்கு வந்து 4 வந்து டினாமினேட்டர் வரும் இல்லையா, அதனால் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 4 5 times வரும். இப்போ P is equal to 50000. ஸோ அதாவது 50,000 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் B. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம்.
a principal of rupees 10,000 after 2 years compounded annually, the rate of interest being 10% per annum during the first year and 12% per annum during the second year will amount to. Okay, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000 rupeesனு சொல்லிட்டாங்க. இப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% இருக்கு, செகண்ட் இயர் போகும்போது அது 12% இருக்கு அப்படின்றப்போ ஸோ ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கும்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், கரெக்டா? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது இப்போ எனக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ரேட். அப்போது நான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பெர்சன்டேஜோட ஒரு பெர்சன்டேஜாக மாறி அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது 10 + 12 + 10 × 12 by 100. Okay, 22 + 1.2 எனக்கு என்ன கிடைக்கும்? 23.2%. இப்போ 23.2% ஆஃப் எவ்வளோ? 23.2% ஆஃப் வாட்? பிரின்சிபல் 10,000. இப்போ எனக்கு இது என்ன எனக்கு தரும் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும். அப்போ 23.2 by 100 into 10,000. அப்போது இதை நான் ஜீரோஸ் 100 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போது இந்த இடத்துல ஒரு ஜீரோ எனக்கு ஒரு டெசிமலை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அப்போது ஒரு ஜீரோ மட்டும்தான் இருக்கும். அப்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2,320 இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து பிரின்சிபலோட ஆட் பண்ணணும். 10,000 + 2,320 பிரின்சிபலோட ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 0, 2, 3, 2, 1. ஸோ 12,320. 12,320 அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CA and SI for 2 years at 10% rate of interest being 10% okay, rate of interest is rupees 4. Okay, இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க CA minus SI. ஓகே, இது ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ CA minus SI இது 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். P × R/100 whole square. ஓகே, ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4. பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. அப்போது 4 is equal to P × 1/10 × 1/10, that is 1/100. அப்போ என்ன வரும்? 100 இங்கே போகும்போது P is equal to principal is equal to rupees 400, which is nothing but option A. Okay. So next, fifth question. Fifth question என்ன கொடுத்துருக்காங்க? A sum of rupees 2,000 amounts to 4,000 in 2 years at compound interest. In how many years will the same amount become rupees 8,000? இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது பிரின்சிபல் அப்படிங்கிறது 2,000 rupees-ஆக இருக்கிற பிரின்சிபல் வந்து உங்களுக்கு என்னவா ஆகுது? 4,000 rupees-ஆக ஆகுது. எவ்வளோ வருஷத்தில் ஆகுது பார்த்தீங்கன்னா 2 years-ல ஆகுது. ஓகே, 2 years-ல ஆகுது. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ எவ்வளோ வருஷத்தில் வந்து அதே அமௌண்ட், அதாவது 2,000 அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் 1 அமௌண்ட் 2 8,000 ஆகும். அதாவது 2,000ங்கிறது 4,000 ஆகிறதுக்கு 2 years ஆகுது அப்படின்னா 2,000ங்கிறது 8,000 ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அதை போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அமௌண்ட் ஃபார்முலா பேசிஸ்லேயே போட்டுடலாம். இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + R/100 whole power n. ஓகே, ஸோ இந்த இடத்துல அமௌண்ட்டுங்கிறது என்ன? 4,000. அதாவது இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்க போகிறோம். ரைட், 4,000. பிரின்சிபல் என்ன? 2,000. 1 + R/100. ஓகே, ஸோ எனக்கு ரேட் கொடுக்கல, தெரியாது. ஸோ R/100 எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 years. அப்போது 4,000 2,000 கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல 2 is equal to 1 + R/100 whole square எழுதிடுறேன். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 + R/100 which is equal to √2 கிடைக்கும்.
let it be the first equation or let's keep that as a clue. Okay, next இப்போ என்ன பண்ண போறோம், இதே 2000 வந்து 8000 ஆகுதுன்னா எவ்வளோ இயர்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ சேம் இப்போ amount 2 equal to principal into 1 plus r by 100 whole power. ஏன்னா principal difference கிடையாது இல்லையா, amount மட்டும் தான். அப்போ 8000 which is equal to 2000 1 plus r by 100 whole power n. இப்போ இந்த இடத்துல நான் இதை கேன்சல் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4 இங்க எழுதிடுறேன். இந்த 1 plus r by 100ங்கிறது என்னது √2 whole power n. இப்போ நான் 4 நான் வந்து √2 எழுதலாம். எப்படி எழுதலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 into 2 இருக்கு இல்லையா, இப்போ √2 whole power n எடுத்துக்கிறேன். இப்போ √2 into 2 எப்படி எழுதுனா √2 into √2 into √2 into √2 எழுத முடியும் கரெக்டா. அப்போ எத்தனை √2 எழுதுறேன், 4 √2 எழுதுறேன். இப்போ எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னன்னா உங்களுக்கு பேசஸ் சேமா இருந்துச்சுன்னா உங்களால பவர்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ √2 power 4 is equal to √2 power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பேசஸ் ரெண்டுமே சேமா இருக்குன்னா நீங்க பவர்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும், which is nothing but n is equal to 4. அதாவது 2000 rupees அப்படின்ற பிரின்சிபல் எப்போ 8000 மாறணும்னா 4 இயர்ஸ்ல அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி. Okay, so 4 which is nothing but option B. Next, sixth question போயிடலாம். Certain sum of money amounts to 2420 in 2 years and 2662 in 3 years at some rate of compound interest compounded annually. What is the rate of interest per annum? இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ sum of money amounts to, ஓகே, அப்போ 2420 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 2420 அப்படிங்கிறது செகண்ட் இயரோட பிரின்சிபல். இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா, இது வந்து செகண்ட் இயர்ஸ் பிரின்சிபல். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அமௌண்ட் செகண்ட் இயர்ஸ் பிரின்சிபல் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 2662 இன் 3 இயர்ஸ் தேர்ட் இயர்ல கொடுத்துருக்காங்க. இது 2 இயர்ஸ், இது தேர்ட் இயர். அப்போ செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேர்ட் இயர் ஆகும்போது 2662 ஆகுது. ஏன்னா இது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 242 இருக்கு இல்லையா, அப்போ 242. அப்போ இந்த டிஃபரன்ஸ் செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 1 இயர். அப்போ 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 242. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும், ஆப்வியஸ்லி பிரின்சிபல் பேஸ் பண்ணி வரும் இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதுறோம், எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அப்போ 242 டிவைடட் பை 2420 into 100, 10 times 10%. 10% which is nothing but option D here. Next, seventh question போயிடலாம். The compound interest on a certain sum of money at 5% per annum for 2 years is 246. Okay, ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து போடுறாங்க. அது வந்து 5% 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 246 rupees. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் அதே சம், அதுமாதிரி ரெண்டுத்துக்குமே ஒரே பிரின்சிபல், ரெண்டுத்துக்குமே ஒரே பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ 3 இயர்ஸ் வருதுன்னா 6% per annum அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 5% 2 இயர்ஸ் 246 rupees இருக்கு. இதை நம்ம எழுதிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ இருக்கு, 246 rupees இருக்கு. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 2 இயர்ஸ். இப்போ பிரின்சிபல் எனக்கு தெரியாது, லெட் மீ கீப் த பிரின்சிபல் ஆஸ் இட் இஸ். எனக்கு தெரியாது பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து அதுதான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் அதே பிரின்சிபல் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுற அதே பிரின்சிபல். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு நான் எடுத்துட்டுனா ஈஸியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிடுவேன். இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி எந்த இன்ட்ரெஸ்ட்னாலும் சரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஜென்ரலாக வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், ரைட்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டுங்கிற ஃபார்முலா என்ன? P இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் பி. இப்போ பியை நான் காமனாக எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் 1. ஓகே ஃபைன், இவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 246. அப்போ இந்த இடத்துல 246 நான் எழுதுறேன், which is equal to principal 1 + R என்ன கொடுத்துருக்காங்க? 5%. அப்போ 5/100 ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இது நம்பர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ 5/100 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, ஸோ 246 is equal to P இன்ட்டு இது 105/100. இல்லை கேன்சல் பண்ணிடுங்க, 20 வரும் இல்லையா? அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 20னா 21 வரும் உங்களுக்கு. 21/20 எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணலாம், ஈஸி. 21/20 இன்ட்டு 21/20 மைனஸ் 1. இப்போ இதில் 246 which is equal to principal 21 into 20 என்ன? 441/400 minus 1. So 246 is equal to principal 441 minus 400/400. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 41/400, right? So 246 is equal to principal into 41/400 எனக்கு கிடைக்கும். ரைட், ஸோ 41 அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 41 இதை பார்த்தாலே இது 6 டைம்ஸ் வரும். அப்போது 6 P is equal to principal is equal to 6 into 400, so which is nothing but 2400. இது வந்து பிரின்சிபல். இப்போ எனக்கு என்ன தேவை? பிரின்சிபல் கிடைச்சிருச்சு. எனக்கு என்ன தேவை? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? பிரின்சிபல் மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிப்ளைட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. பிரின்சிபல் என்ன? 2400. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 6/100. ஸோ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 24 into 18. ஸோ 24 into 18 கிடைக்கும். ஸோ வெர்டிகலி கிராஸ்வைஸ் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம், 32. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் 10, 16 + 4 20. நெக்ஸ்ட்டு 2 into 1. ஓகே, எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? 2 23 4. அப்போ 432. அப்போ 432 அப்படின்றது தான் என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த பர்டிகுலர் பிரின்சிபலுக்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 432, which is nothing but option D. ஓகே, நெக்ஸ்ட் 8th கொஸ்டினுக்கு போயிடலாம். Sita deposited 5000 at 10% simple interest for 2 years. How much more money will Sita have in her account at the end of 2 years if it is compounded semi-annually? Okay. So semi-annually அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? half yearly அப்படின்னு சொல்கிறோம். ஸோ half yearlyனா என்ன பண்ணுவோம்? ஜென்ரலாக டபுள் ஆஃப் த இயர்ஸ் என் வரும் அண்ட் half ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அப்படிங்கிறது எனக்கு 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 10%. பட் இந்த half yearlyங்கிறதுனால 10/2 வரும் உங்களுக்கு. ஸோ 5%. ஸோ 10/2 வரும், 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் வந்து 5000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. பட் இது வந்து செமி ஆனுவலின்றதுனால டபுள் ஆகும். அப்போ என் வந்து இந்த இடத்துல 4. செமி half yearly. அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n. பிரின்சிபல் என்ன? 5000. 1 + 5/100 ஹோல் பவர் n 4. அப்போ வந்து 20 கேல்குலேட் பண்ணுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 5000 இன்ட்டு 21/20 into 21/20 into 21/20
into 21/20. ஓகே, இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படி 21/20 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம கேல்குலேட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து 6077.50 கிடைக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 53 கிடைக்கும், இது அமௌண்ட். இப்போ எனக்கு வந்து என்ன தேவை, எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தேவை அப்படின்னா நான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ அமௌண்ட் என்ன 6077.53, பிரின்சிபல் என்ன 5000. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் 1077.53. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். பட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சீதா டெபாசிட்டட் ₹5000, how much more money will Sita will have in her account at the end of the 2 years. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கேல்குலேட் பண்ணாதான் அது எவ்வளோன்றது தெரியும், ரைட்? அப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. பிரின்சிபல் என்ன 5000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து we will go with 10/100. ஓகே ஃபைன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செமி ஆனுவலி ஃபார் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் வரும். அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஓகே 1000 கிடைக்கும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 1000. சிஐங்கிறது என்ன 1077.53. ஓகே, அப்போ ஹவு மச் மணி மோர் வில் ஷீ ஹாவ் இன் ஹர் அக்கௌண்ட், ஹவு மச் மோர் அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம், சிஐ மைனஸ் எஸ்ஐ. ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ அப்படின்றதுக்கான உங்களுக்கு வேறு ஃபார்ம் ஆஃப் கொஷின் இப்படியும் கேட்கலாம். ஸோ 1077.53 minus 1000 which is equal to 77.53. ஓகே, 77.5 அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகே, அப்ராக்சிமேட்டட் வேல்யூ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டட் வேல்யூ உங்களுக்கு வந்து 77நாலே உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 9th question. The compound interest on 10,000 in 2 years at 4% per annum, the interest being compounded half early. இப்போ வழக்கமாக நம்ம ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஷார்ட்டில் எப்படி லாஜிக் பேஸ் பண்ணி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் திஸ் 10,000 அப்படிங்கிறது இது வந்து சம் ஆஃப் த மணி பிரின்சிபல். இப்போ 2 years இது ஹாஃப் ஏர்லிங்கிறதுனால 4 times ஆகும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால இது 2% ஆகும் இல்லையா. அப்போது இதை நான் 4ஆக டிவைட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ லாஜிக் பேசிஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இஃப் இட் இஸ் ஈஸி, ஏன்னா 2, 3னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், 4னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வரும். ஓகே, இப்போ 2% அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 2%னா 2/100. அப்போது டபுள் ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும் இல்லையா. ஸோ 100 மல்டிபிள்ஸில் அப்போ 200 வரும். அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல 200. ஸோ இது வந்து சிம்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறது. இப்போ இதுக்கு 2% போடணும். ஃபஸ்ட்டே அதுக்கு உண்டானதுக்கு 2% போட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா கேன்சல் ஆகும். அப்போ 4, இப்போ 4 rupees. ஓகே, இப்போது இங்கே செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயர் வந்துடுதுல்ல, அப்போ தேர்ட் இயருக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரும். அப்போ 4. ஓகே, அப்போ ஃபோர்த் பார்ட்டுக்கு ஐ மீன் இயர்னு நான் சொல்கிறது வந்து டைம்ஸ், ஹவு மெனி டைம்ஸ் வி ஆர் கேல்குலேட்டிங். அப்போ 4 செமி ஆனுவலினா அப்போ வந்து 4 வருது 2 yearsக்கு. அப்போ 4th பார்ட் வந்து ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அது 2% இந்த 4க்கு ஆட் ஆகும்ல. அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ 4னா இப்போ எப்படி கேல்குலேட் பண்ணலாம், 4 × 2/100 2%னா அப்போ 2/50.
அப்போ 4/50 ஆகும். இது வந்து நான் சொல்றது அந்த செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட். இப்போ தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா இது 8 இல்லையா, இது 8. இப்போ இந்த 8க்கு உங்களுக்கு 2% ஆட் ஆகும். எதோட ஆட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 8 rupees தேர்ட் இயரோட 8 rupees வந்து ஃபோர்த் இயரில் ஆட் ஆகும். அப்போ 8 into 2/100 அப்போ 8/50 வரும். இப்போ இன்னொரு இந்த இடத்துல 4/50ங்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் இயர்ல வரக்கூடியது இல்லையா, அப்போ அந்த 4/50ன்றதோடைய 2% இதில் ஆட் ஆகும். 4/50 2% இதில் ஆட் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 times 225 times அப்போ 1/625. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக ஆட் பண்ணுங்க 200 ரொம்ப டீட்டெயிலாக டெசிமல் பக்கம் போகணும் அவசியம் இல்லை. 200 ஸோ 4 times of 200 is 800. இப்போ 800 how many 4s are there? Okay, how many 4s? 1 2 3 4 5 6 4s. அப்போ 24. அப்போ 824 something. அப்போ 824 இங்க எங்கேயாவது ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு, which is nothing but option B. So இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக போகாம just you can understand the whole numbers and option எழுதுனா that is your answer. Okay, next 10th questionக்கு போயிடலாம். The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 4% per annum is 1. Okay, so same thing தான், you have to use the formula. Compound interest minus simple interest, which is equal to P multiplied with R/100 whole square. This is for the 2 years. Okay, அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அந்த difference வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 1. இப்போ rate of interest என்ன 4, number of years வந்து 2, அப்போ 25. அப்போ P into 1/25 into 1/25 அப்போ 625. அப்போ principal is equal to rupees 625. Okay, 625 எங்க இருக்கு, which is nothing but option B. Next 11th question போயிடலாம். 11th question என்ன இருக்கு, the sum of money that yields a compound interest of 420 during the second year at 5%. அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க, sum of money that yields a compound interest of 420 during the second year. அப்போ செகண்ட் இயர் அப்போ எனக்கு 420 கிடைக்கும் அப்படின்னா அப்போ செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 420 rupees, ரைட்? அப்போ அமௌண்ட் ஆஃப் செகண்ட் இயர் minus amount of first year, which is equal to rupees 420. Okay, அப்போ என்ன ஃபார்முலா வரும்னா principal into 1 plus R/100 whole square minus principal into 1 plus R/100 whole power 1 is equal to 420. ஓகே, ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா ரெண்டுத்துக்குமே என்ன கொடுத்துருக்கோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 தான். ஸோ இந்த 5 உள்ளே எழுதிடலாம். ஸோ சம் ஆஃப் மணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 plus 5/100 whole square minus 1 plus 5/100 which is equal to 420. இப்போ இதில் நான் கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 20. அப்போது P அப்படின்றத நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 1 plus 1/20 21/20. இப்போ 21/20 into 21/20 மைனஸ் இதுவும் 21/20 which is equal to 420. 21 into 21 441. P is equal to 441 by 400 minus 21/20 which is equal to 420. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் வந்து எல்சிஎம் வந்து கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம எல்சிஎம் கேல்குலேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், P into 400 அப்போ 441 மைனஸ் இதை இன்டூ 20 இது இன்டூ 20 இல்லையா. ஸோ அப்போ 420 which is equal to 420.
ஓகே இது எடுத்தோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா which is 21 அப்போ P into 21 by 400 which is equal to 420 இப்போ P is equal to 420 into 400 by 21 அப்போ கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கும் 20 கிடைக்கும் அப்போ P is equal to 20 into 400 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8000 ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8000 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.